ஏ அஜய் என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா நேரம் போல ஆடிட்டு கிடக்கேன். இல்ல எனக்கும் நேரம் போக மாட்டீங்களே. அப்படியே அப்ப நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோமா? எனக்கு டான்ஸ் ஆட இன்ட்ரெஸ்டே இல்லையே. வேற ஏதாவது விளையாடுவோமா? வெளிய போனா எங்க அண்ணன் ஏசுவான். ஏ வா அஜய், நீ என்னமோ உங்க அண்ணிட்ட ஏச்சே வாங்கினது இல்லையோ? வெளியே எங்கேயா போய் விளையாடுவோம் வாழ. என்ன விளையாட? அஜய் நம்ம கிரிக்கெட் விளையாடுவோமா? ஐயோ பேட் பால்லாம் எடுத்தா எங்க அண்ணன் ஏசுவான். இல்ல பேட் பால் எல்லாம் விளையாடக்கு தானே வாங்கி வச்சிருக்கா உங்க அண்ணன்? அவன் விளையாடக்கு வாங்கி வச்சிருக்கா, அதை எடுத்தா ஏசுவான். இல்ல உங்க வீட்டுல உங்க அண்ணன் சின்ன பிள்ளையா நீ சின்ன பிள்ளையால? நான் தான் சின்ன பையன். அப்ப நீ தான் கிரிக்கெட் விளையாடணும், எடுத்துட்டு வா. ஏம்மா எங்க அண்ணன் பேட் பால்ல நான் துத்தல ஏசுவான். இல்ல இப்போ விஜயனை வீட்லயே இருக்காவே? ஆமா ரூம்ல தான் இருக்கான். அஜய் அப்ப ஏன்ட்ட எடுத்தா நான் மறைச்சு எடுத்துட்டு போயிருயே. உங்க அண்ணனுக்கு தெரியாம கொண்டு வந்து வச்சிடலால. நீ குழந்தை, அவன் என்ன எத்தனை தடவை ஏசிருக்கா நீ பாத்துருக்கல. திரும்ப நீ மாட்டி உள்ளாடி பாக்குறியோ? ஏல எனக்கும் போர் அடிக்கு உனக்கும் போர் அடிக்குது, வாழ போவோம் விளையாடுறதுக்கு. நான் எங்க வீட்ல தனாம ஏச்சி வாங்குனா அடி வாங்கன்னு நீ நினைக்க. ஏல எங்க அம்மா மட்டும் என்ன அடிக்காம திட்டாம தான் இருக்கலாக்கும், எல்லாத்தையும் வாங்கிட்டு தொடச்சு போட்டு போண்டிதான். எங்க அம்மா அன்னைக்கு கூட விளக்கு மத்தால அடிச்சா. அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா விளையாட முடியுமால? பேட்டு பால எடுத்தா நான் எடுத்துட்டு போறேன். குழந்தை நான் எடுத்து தருவேன், ஆனா எங்க அண்ணனுக்கு தெரியாம நீ எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடணும். நீ தான் கொண்டு போகணும், நீ தான் கொண்டு வரணும். நான் சும்மா தான் வருவேன், வேணா பால் மட்டும் வேணா கையில வச்சுக்கிடு. சரியில்ல, வேணா பால் புட்டியில எடுத்துட்டு வரியா, குடிச்சிட்டே இரு. நான் விளையாடுற பால சொன்னேன். எப்படியோ வாரேன்னு ஒத்துக்கிட்டு எடுக்க போறான். எங்க அண்ணன் கண்ணை மூடி படுத்திருக்கா, அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த குழந்தை பேட் நீ தான் எடுத்துட்டு போகணும், வீட்டுக்குள்ள நீ தான் எடுத்துட்டு வரணும், இது உன் பொறுப்பு நான் சொல்லிட்டேன். எங்க அண்ணன்கிட்ட இனி மாட்டி விட்டுறாத, பாலை மட்டும் நான் கையில வச்சுக்கிடுவேன். இப்ப சரி எத்தனை தடவை சொல்லுவா? அஜய் எங்க போறா? நீயா? எங்க போற உனக்கு என்ன? பேட் பால் எல்லாம் எடுத்துட்டு எங்கல போறா? அண்ணனுக்கு தெரியாம எடுத்துட்டு விளையாட போறியோ? ஆமா பேட் பால் எடுத்து விளையாட தான் போறேன். உனக்கு என்ன? நானும் வரல, நீ கூட்டிட்டு போ, போர் அடிக்குது. நீ எதுக்கு வர? நீ வீட்ல இரு. என்ன நானும் வரேன். உனக்கு தேவைன்னா மட்டும் அண்ணேன்னு சொல்லு. மத்த நேரம்ல ஏல வால போலாம்பா. அண்ணன்கிட்ட மாட்டி விடுவா. நீ வரவே வேண்டாம் தாயே. நீ மட்டும் என்னை கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கயே, அண்ணனை எழுப்பி நீ பேட்ட பால எடுத்துட்டு போறான்னு சொல்லிடுவேன். ஆமா அஜய் நானும் சொல்லுவேன். என் கூட வந்ததெல்லாம் வில்லத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியுது. வாங்க தோங்க. ஐ ஜாலி, நாங்க கிரிக்கெட் விளையாட போறோம். இங்க பாரு பூமாரி, நான் உனக்கு ஒன்னு சொல்லி கேட்டுக்க. அண்ணன் கேட்கும்போது அஜய் தான் கூட்டு போனான்னு என்னை மாட்டி விட்டான்னு வச்சுக்க. கண்ணுல இருக்க கண்ணாடி உடைச்சு போட்டு அப்படியே தடவி தடவி தான் பாப்பா சொல்லிட்டேன். அவளுக்கு மட்டும் இல்ல, இது உனக்கு சேர்த்துதான். இல்ல சரி, நாங்க சொல்ல மாட்டோம், கூட்டிட்டு போ. வந்து தோலைங்க. அஜய் போடு போடு போடு, இந்த பால்ல உன்னை அவுட் ஆக்கி ஆகணும். போட்டு தோல மூதேவி. பூமாரி போய் பால் எடுத்து போடு. இன்னும் எடுத்து போடி, நீ பிடிச்சிக்க. என்ன கேட்ச்? எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கியே? ஆமா கனி, நீயும் வரியா? நானும் வரேன். உனக்கு எப்படி தெரியும் நாங்க இங்க விளையாடியோன்னு? நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீங்க யாருமே இல்ல, அதனால வந்தேன். சரி கனி, நீ அந்த பக்கம் நின்னுக்க, பால் வந்தா இங்க பிடிச்சு போடு. சரி பூமாரி. அஜய் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களோ? ஆமா ஆமா, நாங்க விளையாடிட்டு தான் இருக்கோம். நானும் வரேன் அஜய். சரி வா. அஜய் நானும் வரல, நீ கேட்டுக்க. சரி வாங்க எல்லாரும் விளையாடுங்க. எங்க அக்கா நிக்கல, அந்த பக்கம் போய் நில்லுங்க. சரி அஸ்வின் வாழ போவோம். அஜய் போடு. இல்ல நம்மளுக்கு தான் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட ஆசை வந்திருக்குன்னா மொத்தத்துக்கு ஆசை வந்திருக்கு. ஆஹா நான் அவுட் இல்ல, நான் ஒத்துக்கிட மாட்டேன். நான் தான் பேட் வச்சு அடிப்பேன். இல்ல அஜய், நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணும். நான் தான் ஆசைப்பட்டேன், நான் தான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுவேன். சரி பரவ என்ன விளையாட விடணும். அஜய் பூமாரிக்கு அடுத்து நான் தான் விளையாடுவேன். அப்ப நாங்களே எப்படி விளையாடுறது? நீங்களாம் லேட்டா தானே வந்தீங்க, அதனால லேட்டா தான் விளையாடணும். முடியாது, நாங்க தான் முதல்ல விளையாடுவோம். பூமாரி விளையாடுவா, பூமாரிக்கு அடுத்து நான் விளையாடுவேன், அதுக்கு அடுத்து கனி விளையாடுவா, அதுக்கப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும். மறுபடியும் அஜய் முதல்ல இருந்து விளையாடுவான். அஜய் தான் விளையாடி ஸ்டார்ட் பண்ணானோ? ஆமா ஆமா, நம்மளும் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வரும். சரிக்கா. நான் எப்படி விளையாடுறது? நீ மைனாக்கு அடுத்து விளையாடு. ஆமா சரி, நீ மைனாக்கு அடுத்து தான். உனக்கு பிறகு தான் நான் விளையாடுவேன். அப்படியா? அப்ப விளையாட ரொம்ப நேரம் ஆகுமே, நீங்க சீக்கிரம் அவுட் ஆயிடுவீங்களா? அவுட்
சரியில்ல. என்ன வீட்ல யாரையுமே காணோம். ஏம்மா இங்க வா. என்ன விஜய்? ஏம்மா வீட்ல யாரையுமே காணோமேங்கம்மா. தெரியலையே, அங்கதான் இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. தங்கச்சி பாப்பா எங்கம்மா? தெரியலையா, ரூம்ல இருக்காளா என்னன்னு தெரியலையே. தங்கமாரியும் காணோம். இரு, நான் ரூம்ல போய் பாத்துட்டு வரேன். இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போனான்னு தெரியல இந்த பிள்ளைய. என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எங்க போனாலும் வீட்ல ஒரு வார்த்தை சொல்லாம போறியா? ஏய் விஜய், எங்கம்மா இருக்காவல? இல்லையா, வீட்ல யாருமே இல்ல பாத்துக்க. மூணு பேரையும் காணோம். தங்கமாரி எங்க அப்படி போக மாட்டாளே? ஆமா, அவள அன்னைக்கு போயிருக்கா, அவளையும் காணுமே. அன்னைக்கு கூட்டாஞ்சோறு பொங்க நம்ம இன்னைக்கு பிரியாணி ஆக்கிட்டு போயிட்டாவல. தெரியலையா, எங்க போனாலும் சொல்லிட்டே போக மாட்டேங்க அவள. பாத்துக்க, வீட்ல ஒரு வார்த்தை சொல்லாம எங்கேயோ போயிட்டு எல்லாம். வர வர அஜய் மாதிரியே பூ மாதிரியே அது சொல்லாம போறியா? எல்லாம் அவன் தான் சொல்லாம வந்தவனி கூட்டி போயிருப்பான். ஏமா நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் இருந்தானோ? இல்லையா, நீ யார்ட்ட சொல்லிட்டு தான் போவ பாத்துக்க. இவன் ஏன் இப்படி இருக்கா? தங்கமாரிக்கு இன்னைக்கு என்னாச்சு? அவன் ஏன் சொல்லாம போனா? எனக்கு தெரியலையே, உன்னை மாதிரி தான் நானும். நான் அடுப்பாங்கரையில இருந்த யாவி எங்க தான் இருக்காவன்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க. இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு. ஐயா வரட்டும், நான் கேட்டேன் இன்னைக்கு. நீ ஒண்ணு கேட்டடா, நீ கேட்டது போதும். வீட்ல ஒரு வார்த்தை சொல்லாம போறா, நீ கேட்கவே மாட்டியா? எனக்கு தெரியுமே. வீட்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நம்ம தேட போறோமா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்க போறோம். சொல்லாம போறானே. சரி விஜய், வரட்டும் பாப்போம். சீக்கிரம் போடுங்க, நேரம் ஆகுது. குழந்தை கேட்ச் பிடி. ஏய் குழந்தை பிடிச்சிட்டா. அஸ்வினி, நான் தான் விளையாடுற பேட் தான். ஏல ஒரே பால் அவுட் ஆயிட்டியே. இன்னும் ஒரே ஒரு பால் போட்டு சொல்லல, நான் அடிச்சிக்கிறியே. அதெல்லாம் அடுத்த ரவுண்ட்ல பால் போடுவா அடிக்கலாம். இப்போ நான் தான் விளையாடணும்டா. நான் தான் மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு பால் போட்டு சொல்லு. ஏய் குடு அஸ்வினி, நான் இன்னும் விளையாடவே இல்ல. நானும் முதல் பால்ல அவுட் ஆயிட்டே, குழந்தை நீ அவுட் ஆக்கி போட்டா. அப்படியே அப்ப அடுத்து நான் தான் விளையாடுவேன். இல்ல இல்ல, வருஷப்படி தான் விளையாடணும். சரில இந்த பேட் விளையாடு. ஏய் குழந்தை, நீ வந்து பால் போடுவா. இப்போ நான் அடிக்க பால் சிக்ஸர் தான். மைனா இங்க தான் விளையாடிக்கிட்டு இருக்காளோ? வீட்லயே இருக்க மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் இந்த பைய கூட தான் விளையாடிக்கிட்டு தெரியா. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவளுக்கு இருக்கு பூசதான். நீ குழந்தை போடு, உன் தலைக்கு மேலோட இன்னைக்கு சிக்ஸர் பறக்க போகுது பார். ஐயோ, பால் எடுத்து மேல அடிச்சு போட்டாவ. அம்மா நீ எதுக்குமா இங்க வந்தா? இப்படி அடிபட்டு கிடக்கேம்மா. நான் தூக்கி எழும்புமா. நீ எதுக்கு இங்க வந்து விளையாட வந்தா? சும்மா தான் விளையாட வந்தேன், வீட்ல போர் அடிக்குன்னு. என்ன உனக்கு போர் அடிக்குது? அந்த வீட்டை தூத்தல்லாம் அங்க கிடக்கலாம், வீட்ல எதுக்கு இங்க வந்து இன்னும் விளையாடிட்டு இருக்கா? அம்மா இப்ப நம்ம வந்தேன், கொஞ்ச நேரம் விளையாடலான்னு. உன்னை தேடி வரப்ப இப்ப என் மேல பந்து எரிஞ்சு விட்டாவ. அப்படி என்ன பந்து விளையாட்டு? பயண பந்து விளையாட்டு. பயண பந்து விளையாட்டா? நல்லா இருக்க. என்ன சிரிப்பு? பயண சிரிப்பு. ஆண்டி, நீங்க பேசியதே சிரிப்பா தான் இருக்குது. இருக்கும் இருக்கும், பல்லு பெருசா இருந்தா சிரிப்பு தான் வரும். என் மேல பந்து அடிச்சு போட்டு நீ சிரிக்கிறியோ? இரு, உங்க அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்க உனிய. ஐயோ போச்சு, விளையாடிட்டு தெரியாம கொண்டு வச்சிரலான்னு பார்த்தா இந்த ஆண்டி போய் சொல்லி கொடுத்துறா உங்களுக்கு. ஆண்டி வேண்டாம் ஆண்டி, நான் தெரியாம தான் அடிச்சிட்டேன் பாலே. நாங்க வேணா விளையாட மட்டும் வீட்டுக்கு போயிரோம். நீ போ, நான் வாரேன் வீட்டுக்கு இப்போ. ஏய் குழந்தை வா போவோம். பூமாரி தங்கமாரி வீட்டுக்கு வாங்க போவோம். ஏய் கனி வா போவோம். இவனுக்கு இருக்கு இன்னைக்கு. ஏன் மூஞ்சிலே பந்து அடிச்சு போட்டான். பந்து விளையாடியவள, பந்து என்ன பயண பந்து விளையாடியவள தெரியல. இந்த ஆண்டி நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட அடுத்த பார்த்த பார்க்க மறந்துடாதீங்க. ரஜி பாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளை மட்டும் எதுக்கு தனியாக வந்து பேசிட்டு இருக்கு? ஹாய் தீகேஷ், விஷால், சுபிக்ஷா, எசைக்கு முத்து, ஜாஸ்லின், நாகராணி, நாகராஜன், செல்வி, திரு, புகன், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? ஆண்டி இங்க கொஞ்சம் வாங்கலாம். என்ன உங்க அண்ணன் அக்கால பேசி நீ மட்டும் தனியா பேசி இருக்கே எதுக்கு? ஆண்டி நான் அவங்க கிட்ட ரஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆண்டி. நீ கேட்டா பண்ணிடுவாங்களோ? ஆமா ஆண்டி, நீங்க கேட்டாலும் பண்ணிடுவாங்க. பிறகு அவிய பேர்ல வாசிக்க சொல்லுவாங்க, அதையும் வாசிச்சிட்டு இருந்தேன். உங்களையும் ஒருத்தர் பேரை சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்டி, கொஞ்சம் சொல்றீங்களா? அப்படி யார் என்ன பேர் சொல்ல சொல்லி கேட்டது? ஆண்டி ஷர்மிளான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க ஆண்டி, கொஞ்சம் சொல்லிருங்களா? அப்படியா, என்ன சொல்ல சொல்லி கேட்டாவளோ? இது சொல்லிடுவோம். என்னோட பெரிய ஃபேனா இருப்பா உங்களுக்கு. ஹாய் ஷர்மிளா, எப்போ நல்லா இருக்கியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. போறேன், நான் போறேன். இது வீட்டுக்கு தான் போறேன்.